எல்லாருக்குமே அவங்கவங்களுடைய கனவுகள் நிறைவேறணும் அப்படிங்கிற நினைப்பை தாண்டி அது சீக்கிரமா நிறைவேறணும் அப்படிங்கிற ஆசை கண்டிப்பா இருக்கும். அப்போ எப்படி நம்மளுடைய கனவுகளை சீக்கிரமா அடையிறது, அதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய குவாண்டம் ஜம்பிங் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கான்செப்ட பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். வணக்கம், இது லா ஆஃப் அட்ராக்ஷன் சீரீஸ்ல 6வது வீடியோ. இதுக்கு முன்னாடி நான் போட்டிருந்த 5 வீடியோஸையும் நீங்க பார்க்கலன்னா கண்டிப்பா இந்த பிளேலிஸ்ட கிளிக் பண்ணி 5 வீடியோஸையும் பாத்துருங்க. அதுல நான் கொடுத்திருந்த டாஸ்கையும் கண்டிப்பா முடிச்சிருங்க. குவாண்டம் ஜம்பிங்னா என்ன அர்த்தம்னா, வேகமான ஒரு மாற்றம், சடன் டிரான்சிஷன் அப்படிங்கறத தான் குவாண்டம் ஜம்பிங் அப்படின்னு சொல்றாங்க. இது குவாண்டம் லெவல்ல, அதாவது அட்டாமிக் லெவல்ல பார்த்தோம்னா ஆட்டம்ஸ்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் சடனா ஒரு சிஸ்டத்துல இருந்து இன்னொரு சிஸ்டத்துக்கு ஜம்ப் ஆகுறத சயின்டிஸ்ட் பார்த்திருக்காங்க. அதுல இருந்து உருவானது தான் இந்த குவாண்டம் ஜம்பிங் அப்படிங்கிற ஒரு டேர்ம். நான் இங்க இந்த ஃபுல் குவாண்டம் மெக்கானிக்ஸ் சம்பந்தமான குவாண்டம் ஜம்பிங் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண போறது கிடையாது. ஏன்னா அதுவே ரொம்ப பெரிய காம்ப்ளெக்ஸ் டாபிக், நிறைய பேருக்கு புரியறதும் கஷ்டமா இருக்கலாம். இங்க நான் மெயினா கவர் பண்ண போறது என்னன்னா, இந்த குவாண்டம் ஜம்பிங் கான்செப்டை எப்படி மேனிஃபெஸ்டேஷன் பொறுத்த வகையில நம்மளுக்கு உபயோகப்படுத்திக்கலாம், நம்மளுடைய கனவு வாழ்க்கையை அடையிற விஷயத்துல எப்படி இந்த கான்செப்டை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தான் நான் இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். முடிஞ்ச வரைக்கும் கான்செப்ட்ஸை நான் எளிமைப்படுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டா கண்டிப்பா வீடியோ பார்த்துட்டு இருக்கிறப்பையும் நோட்ஸ் எடுத்துக்கோங்க, அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேவைப்பட்டா இந்த வீடியோவை திருப்பி திருப்பி கூட பாருங்க. அப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறப்ப புரியாத சில விஷயங்கள் கூட அடுத்தடுத்த தடவை நீங்க பாக்குறப்போ தெளிவா புரியும். நம்ம இந்த கான்செப்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்மளுடைய செல்ஃப் சிங் ஸ்கூல் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த பிரபஞ்சம் 2 ஃபீல்டுல இருக்கு. ஒரு ஃபீல்டு அப்படிங்கிறது the field of logicன்னு சொல்லலாம். இந்த field of logicல தான் நாம எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த ஃபீல்டுல இருக்கிற எல்லா விஷயங்களுமே லாஜிக் படிதான் நடக்கும். இதுக்கு முன்னாடி காலமா என்ன நடந்துட்டு இருக்கோ அதுதான் இனிமேலும் தொடரும் அப்படின்னு தான் இங்க இருக்கிற எல்லாருமே நம்புவோம். உழைக்கிறதுக்கு ஏத்தபடி ஊதியம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுடைய நம்பிக்கைகள் இருக்கும். சோ உனக்கு அதிகமா ஒரு விஷயம் கிடைக்கணுமா, அப்ப நீ அதிகமா உழைக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் இந்த ஃபீல்ட்ல இருக்கிற எல்லாருமே நம்ம நினைப்போம். இப்போ இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன், மேனிஃபெஸ்டேஷன் இது எல்லாமே போய் ஏமாத்து வேலை அப்படின்லாம் சொல்றாங்கன்னா அவங்க எல்லாருமே சொல்றது இந்த லாஜிக் ஃபீல்ட்ல இருந்துதான். அவங்க எல்லாருமே பாக்குறது என்னன்னா, லாஜிக்கலி இது சாத்தியம் இல்ல, எப்படி இன்னைக்கு எந்த ஒரு படிப்பறிவுமே இல்லாத ஒரு பர்சன் எப்படி நாளைக்கு அவ்வளவு பெரிய இடத்துக்கு எல்லாம் போக முடியும்னு அவர் நினைச்சாருன்னா உடனே முடிஞ்சிருமா அப்படின்னு அவங்க கேள்வி கேட்கறது இந்த ஃபீல்ட் ஆஃப் லாஜிக்ல இருந்துதான். இந்த ஃபீல்ட் ஆஃப் லாஜிக் லிமிடேஷன்ஸ்னால சூழப்பட்டது. எல்லாரும் எல்லா விஷயமும் ஒரு லிமிட்டுக்குள்ள மட்டும்தான் நடக்க முடியும், ஒரு லிமிட் வரைக்கும் மட்டும்தான் அவங்களால செய்ய முடியும், சாதிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இந்த ஃபீல்ட் ஆஃப் லாஜிக்ல நமக்கு இருக்கும். லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தி பேசுறப்பவே நிறைய பேரு இது சயின்டிபிகலி ப்ரூவன் கிடையாது அப்படிங்கறத தான் பெரிய ஒரு விஷயமா கொண்டு வந்து முன்னாடி காட்டுறாங்க. ஆனா சயின்ஸ் அப்படிங்கறதே என்னன்னா, நம்ம ஹியூமன்ஸ் நம்மளுடைய 5 சென்சஸ்னால உணரக்கூடிய விஷயத்தை தான் மெயினா இந்த சயின்ஸ்னால ப்ரூவ் பண்ண முடியும். ஆனா இந்த பிரபஞ்சம்ங்கிறது நம்மளுடைய இந்த 5 சென்சஸையும் தாண்டி பறந்து விரிஞ்சது. இங்கே எத்தனையோ விஷயங்கள் நம்மளுடைய புரிதலுக்கு அப்பாற்பட்டு இருக்குது. நம்ம ஹியூமன்ஸா என்ன நினைக்கிறோம், என்னால என்ன பார்க்க முடியுதோ அதை தான் நம்புவேன், என்னால என்ன புரிஞ்சுக்க முடியுதோ அது மட்டும்தான் உண்மை, நான் ஏத்துக்குவேன் அப்படின்னு சொல்றோம். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா லைட், சவுண்ட் இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சில ஆபரேட் ஆகக்கூடிய விஷயங்கள் தான். ஆனா இப்ப சவுண்ட எடுத்துக்கிட்டோம்னா, சவுண்ட்ல எவ்வளவோ ஃப்ரீக்வன்சி இருக்கு. ஒரு பர்டிகுலர் லோவஸ்ட் ஃப்ரீக்வன்சில இருந்து ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி வரைக்கும் ஒரு ஸ்பெக்ட்ரமா சவுண்ட் இருக்கும். ஆனா இந்த சவுண்ட் லெவல் எல்லாத்தையுமே ஹியூமன்ஸால கேட்க முடியுமானா கேட்க முடியாது. ஆனா சில அனிமல்ஸ்னால இந்த சவுண்ட்ஸ கேட்க முடியும். சோ ஹியூமன்ஸால கேட்க முடியாததுனால இந்த சவுண்ட்ஸ் எல்லாம் எக்ஸிஸ்டிங்கா இல்லைன்னு அர்த்தமாயிடாது இல்லையா? இப்ப சயின்டிஸ்ட் இன்னைக்கு இந்த சவுண்ட் லெவல்லாம் இருக்கு, இதை இந்த அனிமல்ஸ்னால கேட்க முடியுது அப்படின்னு சொல்றதுனால நமக்கு இது தெரியுது. சயின்டிஸ்ட்னாலையும் கண்டுபிடிக்க முடியாத ஃப்ரீக்வன்சிஸ் இன்னும் இருக்கலாம். அது எல்லாம் இருந்தாலும் அது நம்மளுடைய அறிவுக்கு எட்டாததுனாலே நாம அதை மறுக்கவும் முடியாது. இதே போலதான் நாம லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இப்ப பாக்குற இந்த விஷயங்களையும் நாம சேர்த்துக்கணும். இப்ப நம்ம அந்த 2வது ஃபீல்டுக்கு போகலாம். அந்த 2வது ஃபீல்டு தான் ஃபீல்ட் ஆஃப் பாசிபிலிட்டிஸ். இந்த ஃபீல்டுல என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கற்பனைக்கு எட்டாத விஷயங்கள் கூட இந்த ஃபீல்டுல பாசிபிள். இங்கதான் நாம வாழ்க்கையில
எதிர்பார்க்கிற அந்த மேஜிக் அப்படிங்கிறது நடக்கும். இன்னைக்கு நம்ம மைண்டுக்கு என்னதான் இம்பாசிபிள் அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயம் கூட இந்த ஃபீல்டுல பாசிபிள். இப்போ ஃபீல்ட் ஆஃப் லாஜிக்ல இருக்கிற நாம இந்த ஃபீல்ட் ஆஃப் பாசிபிலிட்டிக்கு போறப்பதான் நம்மளுடைய கனவுகளை வேகமாவும் நம்ம நினைச்ச விதத்திலையும் நிறைவேற்றக்கூடிய அந்த சக்தியை அடைவோம். ஃபீல்ட் ஆஃப் லாஜிக்ல இருந்துகிட்டே ஓகே நான் நாளைக்கு இப்படி ஆகணும் அப்படி ஆகணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறப்போ என்னவாகும்னா உங்களை சுத்தி இருக்கிற இந்த லாஜிக் எல்லாம் உங்க கண்ணு முன்னாடி நிக்கும். இன்னைக்கு நீ இந்த குடிசை வீட்டுல இருக்க, நீ எப்படி நாளைக்கு அம்பானி மாதிரி ஒரு பெரிய ஆள் ஆகலாம் அப்படின்னு அந்த லாஜிக் உங்களை கேட்கும். அப்ப நம்ம கனவுகளுக்கு உயிர் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா இந்த ஃபீல்ட் ஆஃப் லாஜிக்ல வச்சு அதை பண்ண முடியாது. ஃபீல்ட் ஆஃப் பாசிபிலிட்டிக்கு போய் தான் அதை பண்ண முடியும். எப்படி இந்த ஃபீல்ட் ஆஃப் பாசிபிலிட்டிக்குள்ள போகிறது? இந்த ஃபீல்ட் ஆஃப் பாசிபிலிட்டி நான் சொல்றப்போ இது வேற எங்கேயோ ஒரு யூனிவர்ஸ்ல ஏதோ தூரமா நம்ம கை கேட்டாத ஒரு உயரத்துல இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்க வேணாம். அது ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய ஆக்சசிபிலிட்டியில தான் இருக்கு. நம்ம எத்தனை பேர் உண்மையிலேயே நம்மளுடைய கனவு வாழ்க்கையை ஒரு நாள்ல எத்தனை தடவை நினைச்சு பாக்குறோம். அப்படி வாழ்ந்தா நல்லா இருக்குமே, இப்படி வாழ்ந்தா நல்லா இருக்குமே, என் லைஃப் இப்படி மாறினா நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம கற்பனையிலேயே நிறைய வாழ்க்கைகள் வாழ்றோம் இல்லையா? இது எல்லாமே நம்மளுடைய parallel realities தான். நம்ம கனவுல கற்பனையில வாழ்ந்துகிட்டு இருந்தாலும் அந்த விஷயங்கள்ல நம்ம நிஜமாவே வாழ்ந்துகிட்டு தான் இருக்கோம். அப்போ அந்த கனவுகள் அந்த ரியாலிட்டியில நிஜம்தான். ஆனா அந்த கனவுகள் அந்த ரியாலிட்டியில மட்டும் நிஜமா இருந்தா பத்தது இல்லையா? நம்மளுடைய இந்த பிசிக்கல் ரியாலிட்டி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த வாழ்க்கைக்கு அந்த கனவுகளை கொண்டு வரணும், நிஜமாக்கணும். அப்போ அதை தான் எப்படி செய்யறதுன்றதை இப்ப பார்க்க போறோம். இப்போ ஒருத்தருக்கு சினிமா துறையில தான் பெரிய இயக்குனர் ஆகணும் அப்படிங்கிற கனவு இருக்குன்னு வச்சுக்கிறோம். இப்போ அவரு இந்த ஃபீல்ட் ஆஃப் லாஜிக்ல இருந்து திங்க் பண்ணாருன்னா என்ன நினைப்பாரு? அவருக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும், குடும்பம் இருக்கும், அவங்களெல்லாம் பார்க்கணும். அப்படி இருக்கிறப்போ நான் எப்படி போய் என்னுடைய இந்த சினிமா கனவை பர்சியூ பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் அவருக்குள்ள வரலாம். அவருடைய குடும்பத்துல யாருமே சினிமா துறைக்கே போயிருக்க மாட்டாங்க. அதனால இப்படி ஒரு பேக்ரவுண்டே எனக்கு இல்ல, நான் எப்படி இன்னைக்கு நான் நினைச்சேன்னா நாளைக்கு போய் சினிமா துறையில பெரிய ஆள் ஆயிட முடியுமா அப்படிங்கிற கேள்வி வரலாம். அடுத்து சினிமா துறையில பெரிய ஆள் ஆகணும்னா மினிமம் 20-30 வருஷமாவது அதுக்குள்ள இருக்க வேண்டியிருக்கு. அப்பதான் ஒரு இடத்துக்கு நம்ம வர வேண்டி இருக்கு. அப்படி இருக்கிறப்போ இன்னைக்கு நான் ஸ்டார்ட் பண்ணேன்னா கூட நான் அந்த இடத்தை அடையிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகுமோ அப்படிங்கிற பயங்கள்லாம் வரலாம். சோ இது எல்லாம் இந்த ஃபீல்ட் ஆஃப் லாஜிக்ல இருக்கும். அப்ப அவர் உண்மையிலேயே அவருடைய கனவை அடையணும்னா அவர் என்ன பண்ணணும்னா இந்த ஃபீல்ட் ஆஃப் பாசிபிலிட்டிக்கு போகணும். அந்த பாசிபிலிட்டிக்கு எப்படி போறது? அவர் இயக்குனர் ஆகணும்ங்கிற அந்த கனவை அவர் இன்னைக்கே அடைஞ்சிட்டதா நினைக்க தொடங்கணும். அப்படி அவர் நினைக்க தொடங்கிட்டு இன்னைக்கு நான் ஒரு டைரக்டர் ஆயிட்டேன், நான் பெரிய பெரிய நடிகர்கள் வச்செல்லாம் படத்தை இயக்கிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு, கற்பனை செய்யறாரு அப்படின்னா அவர் அந்த ஃபீல்ட் ஆஃப் பாசிபிலிட்டிக்குள்ள போறாரு. அந்த பாசிபிலிட்டிக்குள்ள போனதுக்கு அப்புறம் அவர் அங்க இருந்து அவர் நிறைய விஷயங்களை உருவாக்க முடியும். அன்னைக்கு அவருடைய லைஃப் எப்படி இருக்கும், அவருடைய ஃபீலிங்ஸ் எப்படி எல்லாம் இருக்கும், அவர் எந்தெந்த மாதிரியான மனிதர்கள் கூட அவர் கம்யூனிகேஷன் வச்சுக்கிறவாரு, அவரை பாக்குறப்போ அவருடைய ரசிகர்கள் என்ன விதமா ரியாக்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி பல விஷயங்களை அவர் அந்த ஃபீல்டுல இருந்து உருவாக்க முடியும். அப்போ இந்த ஃபீல்ட்ல உருவாக்குறதோட நம்ம நிறுத்திட முடியாது இல்லையா? அந்த ஃபீல்டுல இவர் உருவாக்குன இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த நிஜத்திற்கு கொண்டு வரணும். அப்ப அதை எப்படி செய்யறது அப்படின்னா அதுக்கு தான் ஆக்ஷன் தேவைப்படுது. இப்ப இந்த ஆக்ஷன் அப்படிங்கறத நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த லா ஆஃப் அட்ராக்ஷன் வீடியோஸ் எதுலயுமே நான் பேசியிருக்க மாட்டேன். ஏன்னா இந்த வீடியோல சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா நம்ம பொதுவா என்ன நினைக்கிறோம், ஆக்ஷன் மூலமா மட்டும்தான் ஒரு விஷயத்த சாதிக்க முடியும்னு நினைச்சிட்டு நம்ம கடுமையா உழைக்கிறோம்னு உழைப்பு மேலதான் நிறைய போக்கஸ் இருக்கு. ஹார்ட் ஒர்க் செஞ்சா மட்டும்தான் முன்னேற முடியும் அப்படிங்கறது தான் பொதுவான ஒரு கருத்தா இருக்கு. ஆனா நான் என்ன சொல்றேன், ஹார்ட் ஒர்க் பண்ற எல்லாருமே அவ்வளவு பெரிய இடத்துக்கு வந்துடுறாங்களா? இப்ப சில பேரை எடுத்துக்கிட்டோம்னா உண்மையாவே அவங்க இன்னைக்கு லைம் லைட்ல இருக்கிறவங்கள காட்டிலும் அதிகமான ஹார்ட் ஒர்க் போட்டிருப்பாங்க. ஆனா இவங்களால அந்த இடத்தை ரீச் பண்ணிருக்க முடியாது. இவங்களோட கம்மியான எஃபோர்ட் போட்ட ஒருத்தர் பார்த்தா லைம் லைட்ல இன்னைக்கு இருப்பாரு. நாம ஒரு விஷயத்துக்காக எஃபோர்ட் போடணுங்கிறது அவசியம் தான். ஆனா அது எப்படி போடணுங்கிறத இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்கிருவீங்க. இப்போ இந்த ஃபீல்ட் ஆஃப் பாசிபிலிட்டியில அவர் அந்த இயக்குனர் அந்த கனவை உருவாக்கிட்டாரு. அதுக்கேத்த ஆக்ஷன் அவருக்கு கிடைக்கணும் அப்படின்னா அவர் என்ன பண்ணணும்னா டெய்லி ஒரு நாள்ல அவரால் முடிஞ்ச நேரத்துல அந்த ஃபீல்ட் ஆஃப் பாசிபிலிட்டியில போய் அவருடைய அந்த கனவு வாழ்க்கைய அவர் வாழ தொடங்கணும். இது ஒரு மெடிடேஷன்லயும் அவர் செய்யலாம், ஒரு விசுவலைசேஷன் மூலமா அதை செய்யலாம். அப்படி செய்யறப்போ அதுக்கு உண்டான எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ அவருடைய உடம்புலையும் மனசுலயும் அவர் உருவாக்கணும். அப்படி உருவாக்கிட்டு இருக்கிறப்போ என்னவாகும்னா கொஞ்ச நாள்ல அவருக்கு இந்த யூனிவர்ஸ் மூலமா கைடன்ஸ் கிடைக்க தொடங்கும். அவர் மனசுலயே சில ஐடியாஸ் உருவாக தொடங்கும். தன்னால கிடைக்காத சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவரை நோக்கி வர தொடங்கும். அப்படி அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர்றப்போ அந்த கைடன்ஸ் வர்றப்போ அவர் இம்மீடியட்டா ஆக்ஷன் எடுக்கணும். அப்போ இந்த மாதிரி ஒரு
ஃபீல்ட் ஆஃப் பாசிபிலிட்டியில இருந்து ஒருத்தர் ஆக்ஷன் எடுக்கிறப்போ அந்த ஆக்ஷனுக்கு உண்டான பலன் அப்படிங்கிறது ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும், ஈஸியா இருக்கும். அப்படி இல்லாம இந்த ஃபீல்ட் ஆஃப் பாசிபிலிட்டிக்கே போகாம ஃபீல்ட் ஆஃப் லாஜிக்ல இருந்து ஒருத்தர் நான் உழைக்கிறேன் அந்த இடத்துக்கு போகணும்னு உழைச்சாருன்னா அவர் அந்த இடத்தை அடையிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும். மேபி ரொம்ப காலம் கூட வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ நீங்க உங்களுடைய கனவை அடையணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா முதல்ல அந்த ஃபீல்ட் ஆஃப் பாசிபிலிட்டிக்கு போய் உங்களுடைய கற்பனையின் மூலமாகவும் விஷுவலைசேஷன் மூலமாகவும் உங்களுடைய அந்த கனவு வாழ்க்கையை உருவாக்குங்க. அப்புறமா அங்க இருந்து உங்களுக்கு கிடைக்கிற கைடன்ஸை பொறுத்து நீங்க ஆக்ஷன்ல இறங்குங்க. கண்டிப்பா நீங்க நினைச்சதை அச்சீவ் பண்ணிடுவீங்க. இதுக்கு பேரு தான் குவாண்டம் ஜம்பிங். ஏன்னா குவாண்டம் ஜம்பிங்ன்றப்ப என்னன்னா டிரான்சிஷன்ன்றது அங்க சடனா நடக்கும். நம்ம நினைக்கிறபடி இத்தனை காலம் வெயிட் பண்ணாதான் இது நடக்கும், இத்தனை வருஷம் நான் உடைச்சாதான் இது கிடைக்கும் அப்படிங்கிற லாஜிக் எல்லாம் இங்க ஒர்க் அவுட் ஆகாது. இப்போ இதை இன்னும் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கணும்னா என் லைஃப்ல இருந்தே இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். நான் லா ஆஃப் அட்ராக்ஷன், ஹீலிங் இந்த மாதிரியான மெட்டாபிசிக்கல் கான்செப்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிட்டப்போ இது நிறைய பேருக்கு, எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு, என்ன சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நான் சொல்லி கொடுத்துட்டு தான் இருந்தேன். ஆனா என் மைண்டுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா இதை இன்னும் நிறைய பேர்கிட்ட எடுத்துட்டு போகணும். நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்களை மற்றவங்களுக்கும் நம்ம கொண்டு போய் சேர்க்கணும்னா கண்டிப்பா யூடியூப், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரியான சோசியல் மீடியால நம்ம வரணும், வீடியோஸ் போடணும். அப்பதான் நிறைய பேருக்கு இந்த விஷயங்களை நம்ம புரிய வைக்க முடியும் அப்படிங்கறது தெரிஞ்சது. ஆனா எல்லாரையும் போலதான் எனக்குள்ளேயும் நிறைய லிமிடேஷன்ஸ் இருந்தது. மைண்டுக்குள்ள எதுக்காக போய் வீடியோஸ் பண்ணணும், வீடியோஸ்ல போய் நம்ம முகத்தை காட்டுறதா, இந்த மாதிரி ஓபனா போய் பேசுறப்போ நிறைய பேர் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்துட்டா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரியான சந்தேகங்கள், பயங்கள், இது எல்லாமே என்ன இந்த ஒரு முயற்சி எடுக்க விடாம ரொம்ப காலத்துக்கு ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தது. ஆனா இதை கண்டிப்பா செய்யணும் அப்படிங்கிற விஷயத்துல நான் தீர்மானமா இருந்தேன். நான் என்னதான் இந்த வீடியோஸ் எல்லாம் போடல அப்படின்னாலும் நான் செஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா தினசரி என்னுடைய கோல் புக்ல, நான் இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோல கூட சொல்லியிருக்கேன், தினசரி என்னுடைய கோல்ஸை நான் எழுதுறத ஒரு வழக்கமாவே வச்சிருக்கேன். இப்ப அந்த கோல் புக்ல நான் என்னுடைய யூடியூப் சேனலை தொடங்கிட்டதாகவும் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டதாகவும் அதுல வீடியோஸ் போட்டு அந்த விஷயம் நிறைய பேர், ஆயிரக்கணக்கான பேரை, லட்சக்கணக்கான பேரை ரீச் பண்றதாகவும் என்னுடைய கோல் புக்ல நான் எழுதிக்கிட்டே வந்தேன். இது கிட்டத்தட்ட 6 மாசத்துக்கு நான் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கல. ஆனா இந்த கோல் புக்ல நான் தொடர்ந்து எழுதிக்கிட்டே வந்துட்டு இருந்தேன். அதை எழுதுறப்ப சில சமயம் நானே சிரிச்சது கூட உண்டு. நம்ம இது சம்பந்தமா ஒரு முயற்சி கூட எடுக்கல, ஒரு ஸ்டெப் கூட எடுக்கல, ஆனாலும் எழுதுறோமே அப்படின்னு சொன்னாலும். ஆனா எழுதுறப்போ எனக்கு அது ஒரு நல்ல ஃபீலிங் கொடுத்துக்கிட்டே இருந்தது. சோ நான் தினசரி அதுல எழுதிட்டு இருந்தேன். எழுதுறப்பவும் அதை கற்பனை செஞ்சும் பார்ப்பேன். அப்போ அந்த சேனல் தொடங்கிட்டதாகவும் அந்த வீடியோஸ் எல்லாம் போடுறதாகவும் அது நிறைய பேர் பார்த்து அப்ரிஷியேட் பண்றதாகவும் நினைச்சுக்கிட்டே தான் நான் அந்த கோல் புக்ல எழுதுவேன். இப்படி நான் எழுதிக்கிட்டே இருக்கேன். 6 மாசம் போயிடுச்சு. அதுக்கப்புறமா ஒரு நாள் நான் வேற ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்போ இன்னொரு வீடியோ பார்த்துக்கிட்டே அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ அந்த வீடியோ பாக்குறப்போ எனக்குள்ள இருந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்தது. நம்ம இந்த ஒரு டாபிக்ல ஒரு சின்ன வீடியோ போடலாமே அப்படின்னு. நான் இதுக்கு முன்னாடி எந்த வீடியோவுமே போட்டதே கிடையாது. பட் அந்த நிமிஷம் எனக்குள்ள அந்த ஸ்பார்க் வருது. அந்த ஸ்பார்க் வந்தாலும் என் மைண்ட்ல டக்குன்னு இன்னொரு பக்கம் ஐயோ போடணுமா, இப்ப நம்ம தயாரா கூட இல்லையே, நம்ம இப்போ உடனே போடுறது சரியா இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி ரொம்ப மெல்லிசா தான் வந்துச்சு. ஆனா அதை ஓவர் பவர் பண்ற மாதிரி இன்னொரு ஸ்ட்ராங்கான வாய்ஸ் எனக்குள்ள இருந்து கேட்டுச்சு. இல்ல இந்து, இந்த நிமிஷம் நீ இதை செஞ்சே ஆகணும், இதை செய்யல, இந்த மொமெண்ட்டை நீ விட்டுட்டேன்னா அதுக்கப்புறம் நீ ஸ்டார்ட் பண்ணவே மாட்டா, உடனே போய் செய்ய அப்படின்னு என் மைண்ட்ல இருந்து அந்த வாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா என்ன புஷ் பண்ணுச்சு. உடனடியே நான் பாத்துக்கிட்டு இருந்த வேலையா அப்படியே விட்டுட்டு என்னுடைய மொபைல் போனை எடுத்துக்கிட்டேன். நான் எடுத்துக்கிட்டப்ப கூட என்ன பேச போறேன், எது பேச போறேன், எந்த ஐடியாவுமே எனக்கு கிடையாது. பட் அந்த ஒரு சின்ன டாபிக் மட்டும் தான் என்னோட மைண்ட்ல இருந்தது. என்னோட போனை எடுத்துட்டு நான் உடனடியா கிராட்டிடியூடோட நாம ஏன் இருக்கணும், அது நம்மளுடைய லைஃபுக்கு ஏன் முக்கியம் அப்படின்னு பேசி ஒரு 40 செகண்ட் வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல உடனடியா போஸ்ட் பண்ணேன். போட்டதுக்கு அப்புறமா உண்மையிலேயே எனக்கு பெருசா ஒரு விஷயத்த சாதிச்ச ஒரு உணர்வு அந்த நிமிஷம் எனக்கு கிடைச்சது. அந்த ரீலோட நான் நிக்கல, அடுத்தடுத்து தொடர்ந்து இன்ஸ்டாகிராம்லயே ரீல் எடுத்து தினசரி போட ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லயே பாத்தீங்கன்னா நானே எதிர்பார்க்காத விதத்துல இது நிறைய பேர் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம என் ஃபேமிலில இருந்தே எனக்கு ஹெல்ப் கிடைக்க ஆரம்பிச்சது. வீடியோ எடுக்கிறதுக்கு, எடிட் பண்றதுக்கு, இது எல்லாத்துக்கும் என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸே ஹெல்ப் பண்ண தொடங்கினாங்க. அப்போ அவங்க கொடுத்த ஆதரவுலயும் உற்சாகத்திலயும் என்ன பண்ண ஆரம்பிச்சேன், ஓகே நம்ம யூடியூப்க்கும் போலாமே, அங்க போறப்போ இன்னும் இந்த விஷயத்தை டீடைல்டா நம்மளால பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த
இந்த யூடியூப் சேனலையும் நான் தொடங்கினேன். இப்ப இந்த யூடியூப் சேனல் தொடங்கி கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆக போகுது. ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து நான் யூடியூப்ல வீடியோஸ் போட்டுட்டே தான் இருக்கேன், கண்டென்ட் கிரியேட் பண்ணிட்டே தான் இருக்கேன். என்னுடைய வீடியோஸ்க்கும் சேனலுக்கும் நீங்க கொடுத்த ஆதரவு அப்படிங்கிறது எந்த ஒரு வாரத்தையும் என்ன மிஸ் பண்ண விடாம தொடர்ந்து இதுல இயங்க வச்சுட்டு இருக்கு. சில வருஷங்களுக்கு முன்னாடி யாராவது வந்து இந்த மாதிரி நீ ஒரு யூடியூப் சேனல் தொடங்குவ, அதுல நீ இவ்வளவு கன்சிஸ்டன்டா வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு வருவ அப்படின்னு சொல்லி இருந்தா நானே நம்பியிருக்க மாட்டேன். அந்த அளவுக்கு இந்த விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்பவும் தொலைவுல வச்சு பார்த்துதான் நான் பழகி இருந்தேன். இதுக்கு எப்படி இந்த குவாண்டம் ஜம்பிங் எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் யூடியூப் சேனல் தொடங்கணும், சோசியல் மீடியால கண்டென்ட் போடணும்னு நினைக்கிறேன். அப்படி நினைச்ச உடனே நான் வீடியோஸ் எல்லாம் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உழைப்ப மட்டுமே நம்பி நான் உடனடியா வீடியோஸ் போட ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நான் கண்டென்ட் கிரியேட் பண்ணி போட்டுட்டே இருக்கேன் அப்படின்னு சொன்னா ஒருவேளை ஏதாவது ஒரு கட்டத்துல மோட்டிவேஷன் இழந்திருக்கலாம், நானே பர்ன் அவுட் ஆயிருக்கலாம். ஆனா இதே விஷயத்த நான் இந்த குவாண்டம் ஜம்பிங் மூலமா ஃபீல்ட் ஆஃப் பாசிபிலிட்டியில போய் கிரியேட் பண்ணிட்டு அங்க இருந்து கிடைச்ச யுனிவர்சல் கைடன்ஸ் மூலமா இந்த சேனலை தொடங்கினதுக்கு அப்புறம் இந்த உழைப்பு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சாதாரணமாயிடுச்சு. ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸா தான் இருக்கு சொல்ல போனா. அன்னைக்கு எனக்குள்ள இருந்து கேட்ட அந்த ஒரு வாய்ஸ், இப்ப போய் இந்த மொமெண்ட்ல வீடியோ போடு அப்படிங்கிற அந்த வாய்ஸ்ங்கிறத நான் இந்த யூனிவர்ஸோட கைடன்ஸா தான் எடுத்துக்கிறேன். அந்த மாதிரி ஒரு கைடன்ஸ்ல இருந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம போடுற எஃபர்ட்ங்கிறது இந்த மாதிரி தான். நீங்க எவ்வளவு உழைச்சாலும் அது உழைப்பா தெரியாது, அது உங்களுக்கு சந்தோஷத்தை தான் கொடுக்கும். நீங்க ரொம்ப மகிழ்ச்சியா அந்த விஷயத்தை செய்வீங்க, அந்த விஷயம் உங்களுக்கு பெரும் அளவுல பலனும் கொடுக்கும். குவாண்டம் ஜம்பிங்ன்ற இந்த ஒரு விஷயம் யூடியூப் சேனல் ஓபன் பண்றதுக்கு மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணல. ஒரு சின்ன லெவல்ல தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ், இவங்களுக்கு மட்டும் என்னுடைய ஹீலிங் அண்ட் மேனிஃபெஸ்டேஷன் விஷயங்களை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தேன்னா அதுக்கப்புறம் அது பெரிய அளவுல எடுத்துட்டு போனதுக்கும் ஒரு முக்கிய காரணமா இருந்தது. இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பேருடைய வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணமும் இந்த குவாண்டம் ஜம்பிங் தான். இந்த குவாண்டம் ஜம்பிங்க எப்படி நீங்களும் உங்களுடைய கனவுகளுக்கு செய்யலாம், அதை தான் அடுத்த சில ஸ்டெப்ஸ் மூலமா நம்ம பார்க்க போறோம். முதல் விஷயம், உங்களுடைய கனவுகள் என்ன அப்படிங்கறத கிளியரா டிஃபைன் பண்ணுங்க. எடுத்த உடனே என்னுடைய கனவு இதுதான் அப்படிங்கறது கூட சொல்றதுக்கு சில பேருக்கு கஷ்டமா இருக்கலாம். பட் உங்களால தெளிவா உங்களுடைய கனவுகளை டிஃபைன் பண்ண முடியல அப்படின்னா பரவாயில்ல, உங்க மைண்ட் கிட்ட கேளுங்க. உங்க மைண்டுக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பிடிச்சிருக்கு, என்ன மாதிரி விஷயங்கள்லாம் செய்ய பிடிச்சிருக்கு, என்ன மாதிரியான வாழ்க்கை அதுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கறத கேளுங்க. உங்க மைண்டே அதுக்கான கியூவை கொடுக்கும். அப்போ உங்களுடைய கனவுகள் தெளிவானதுக்கு அப்புறமா நான் முன்னாடி சொன்ன மாதிரி அடிக்கடி உங்களுடைய கற்பனைகள்ல நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்க இந்த ஃபீல்ட் ஆஃப் பாசிபிலிட்டிக்கு போங்க. இன்னும் அதிகமா அந்த கனவுகளுக்கு உயிர் கொடுங்க. இந்த ஃபீல்ட் ஆஃப் பாசிபிலிட்டி இருக்கிறப்போ என்னன்னா உங்களுடைய டவுட்ஸ் அண்ட் ஃபியர்ஸ் உள்ள வராம பாத்துக்கோங்க. ஏன்னா உங்களுடைய லாஜிக்கல் மைண்ட் அங்கேயும் வந்து சில சமயம் உங்களை பின்னுக்கு இழுக்கலாம். இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் சும்மா, இதெல்லாம் பகல் கனவு அப்படிங்கிற மாதிரி அது சில நெகட்டிவ் விஷயங்கள் சொல்லலாம். பட் இக்னோர் இட். அதை இக்னோர் பண்ணிட்டு தொடர்ந்து நீங்க அந்த ஃபீலிங்ஸ்லயே இருக்கிறப்போ என்னவாகும்னா அந்த விஷயம் உங்களுக்கு பழக்கப்பட ஆரம்பிக்கும். உங்க கனவுகள் நனவான அந்த ஒரு பாசிபிலிட்டிங்கிறது உங்களுக்கு ரியலா நடக்கிற மாதிரியே தோண தொடங்கும். அப்படின்னா நீங்க கண்டிப்பா அந்த ஃபீல்ட் ஆஃப் பாசிபிலிட்டிக்கு போயிட்டீங்கன்றத தெரிஞ்சுக்கலாம். அந்த ஃபீல்ட் ஆஃப் பாசிபிலிட்டிக்குள்ள போறப்போ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் உங்களுடைய ஃபீலிங்ஸ். இந்த ஃபீலிங்ஸ் பத்தி ஏற்கனவே நான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் சீரீஸ்ல நான் பேசியிருக்கேன் அப்படின்னாலும் இன்னொரு முக்கியமான ஒரு கருத்தையும் நான் இங்க சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னன்னா நம்மளுடைய ஃபீலிங்ஸை பொறுத்து தான் நம்ம அட்ராக்ட் பண்ணுவோம் அப்படிங்கறதெல்லாம் உண்மைதான். சயின்டிபிக்கா எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய ஃபீலிங்ஸ் ஒவ்வொன்னுக்கும் ஃப்ரீக்வன்சி இருக்கிறத சயின்டிஸ்டே கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ நீங்க படத்துல பாக்குற இந்த சார்ட்டை பாத்தீங்கன்னா தெரியும், நம்மளுடைய சில நெகட்டிவ் ஃபீலிங்ஸ்க்கு லோ ஃப்ரீக்வன்சி இருக்கிறதையும் பாசிட்டிவ் ஃபீலிங்ஸ்க்கு ஹை ஃப்ரீக்வன்சிஸ் இருக்கிறதையும் நீங்களே பார்க்க முடியும். இந்த லோ ஃப்ரீக்வன்சில இருக்கக்கூடிய அவமானம், குற்ற உணர்வு, கோபம், சோகம், இந்த மாதிரியான நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் ஹெவி ஃபீலிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த ஃபீலிங்ஸ்ல இருக்கிறப்போ நீங்களே பாருங்க, உங்களுடைய மனசுங்கிறது ரொம்ப பாரமா ரொம்ப ஹெவியா இருக்கும். அதே போல இந்த ஃபீலிங்ஸ் எல்லாமே உங்களை ரொம்பவே ட்ரெயின் பண்ணிடும், உங்களுடைய எனர்ஜியும் ரொம்ப குறைச்சிரும் இந்த மாதிரியான ஃபீலிங்ஸ். ஆனா அதே சமயத்துல சந்தோஷம், மகிழ்ச்சி, லவ், அக்செப்டன்ஸ், இந்த மாதிரியான நல்ல ஃபீலிங்ஸ் எல்லாமே ஹை ஃப்ரீக்வன்சி உள்ள ஃபீலிங்ஸா இருக்கு. இந்த ஃப்ரீக்வன்சிலேயே ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி உள்ள ஒரு ஃபீலிங் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா என்லைட்டன்மெண்ட், அதாவது ஞானம் பெற்ற நிலை. அந்த நிலையில இருக்கிறவங்க தான் ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஃபீலிங்ஸை உணர முடியும். இந்த நல்ல ஃபீலிங் எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா லைட் ஃபீலிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் நீங்க உணர்றப்போ நீங்களே உங்களுடைய உடம்பும் மனசும் லைட்டா ஃப்ரீயா ஃபீல் பண்றத உணர முடியும். அதனால எப்பெல்லாம் நீங்க இந்த ஃபீல்ட் ஆஃப் பாசிபிலிட்டிக்குள்ள போறீங்களோ அப்பெல்லாம்
இந்த பாசிட்டிவ் ஃபீலிங்ஸ அதிகமா அந்த ஃபீல்டுல உணருங்க. அப்பதான் நீங்க அதிகமான நேரத்துல ஹை ஃப்ரீக்வன்சில செலவழிப்பீங்க. அந்த ஹை ஃப்ரீக்வன்சி இன்னும் ஹை ஃப்ரீக்வன்சியான திங்ஸ் உங்க வாழ்க்கையில கொண்டு வந்து சேர்க்கும். அடுத்த விஷயம் என்னன்னா, உங்களுடைய கனவுகள் பத்தி யோசிக்கிறப்போ அந்த கனவுகளை ஏதோ ஒரு பெரிய இடத்துல வச்சு அதை எட்டாத ஒரு விஷயமா மாத்திராதீங்க. அந்த கனவுகளை எந்த அளவுக்கு நீங்க நார்மலைஸ் பண்றீங்களோ, இந்த கனவுகளை அடையிறதும் இந்த கனவு வாழ்க்கையை வாழ்றதும் எனக்கு ரொம்ப நார்மலான ஒரு விஷயம் தான் அப்படின்னு என்னைக்கு உங்க மைண்ட் ஃபீல் பண்ணுதோ அன்னைக்குதான் அது சீக்கிரமா அந்த விஷயத்தை அட்ராக்ட் பண்ணவும் செய்யும். இப்ப எப்படி நம்மளுடைய கனவுகளை நார்மலைஸ் ஆக்குறது அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு உதாரணம் கொடுக்குறேன். உங்களுக்கு கோடிகள்ல சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது ஆசையா இருக்கலாம். ஆனா எடுத்த உடனே நான் கோடீஸ்வரன், நான் 50 கோடி 60 கோடி தான் சம்பாதிப்பேன் அப்படின்னு நீங்க வச்சீங்கன்னா இப்போ உங்க கனவு என்னவாயிடும்? உங்க மனதளவுல ரொம்ப உயர்வான இடத்துக்கு போயிடும். அப்ப 50 கோடி 60 கோடிங்கிறது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒருவேளை நீங்க இப்ப ஒரு 5000 ரூபாய் 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குற நிலைமையில இருந்தீங்கன்னா அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க இப்ப இருக்க நிலைமையில இருந்து எது உங்களுக்கு நார்மலா இருக்கோ அந்த லெவல ஃபர்ஸ்ட் உங்களுடைய கனவை பிக்ஸ் பண்ணுங்க. இப்ப நீங்க 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய அடுத்த லெவல் ஆஃப் கனவுங்கிறது 50,000 சம்பாதிக்கிறதா வச்சுக்கோங்க. என்னைக்கு உங்களுக்கு அந்த கனவு நார்மல் ஆகுதோ அதுக்கப்புறமா இதே 50,000ன்ற கனவை 5 லட்சமா மாத்திக்கணும். அப்ப இந்த மாதிரி படிப்படியா நீங்க அந்த விஷயங்களை அந்த கனவுகளை நீங்க இன்கிரிமெண்ட் பண்ணிக்கிட்டே போறப்போ அந்தந்த விஷயங்கள் உங்களுக்கு நார்மல் ஆக தொடங்கிடும். நார்மல் ஆனதுக்கு அப்புறம் ஈஸியா அதை நீங்க அட்ராக்ட் பண்ணலாம். நம்ம கனவுகளை உயர்வான இடத்துல வச்சு பாக்குறப்போ என்னவாயிடும்னா, ஐயோ அந்த கனவெல்லாம் நம்மளால அச்சீவ் பண்ண முடியுமா, இது எப்படிதான் அச்சீவ் பண்ண போறோமோ அப்படிங்கிற மாதிரியான பயமும் கேள்விகளும் ஈஸியா மைண்ட்ல வந்துடும். அப்படி இல்லாம அந்த கனவு உங்களுக்கு ரொம்ப நார்மல் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா இந்த கேள்வி பயங்கள்லாம் மறைஞ்சிரும். சோ அங்க ரெசிஸ்டன்சஸ் இல்லாதப்போ ஈஸியா அந்த விஷயங்கள் உங்க லைஃப்ல மேனிஃபெஸ்ட் ஆகும். அதனால உங்களுடைய டிசைர்ஸ நார்மலைஸ் பண்ணுங்க, உயர்வான இடத்துல வச்சு அதை தூரமாக்கிடாதீங்க. அடுத்த விஷயம், நீங்க ஒரு கனவை நோக்கி போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களை சுத்தி இருக்கிற தேவையில்லாத விஷயங்கள்ல இருந்து முதல்ல விடுபட்டுருங்க. அது தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன்ஸா இருக்கலாம், இல்ல நமக்குள்ள நெகட்டிவிட்டியை புகுத்தக்கூடிய மனிதர்களா இருக்கலாம். எந்தெந்த விஷயங்கள்லாம் நீங்க உங்க கனவுகளை அடையறதுல இருந்து உங்களை பின்னுக்கு இழுக்குதோ அந்த விஷயங்கள் எல்லாத்துல இருந்தும் விடுபடுங்க. உங்களுக்கு தேவையான விஷயத்துல மட்டும் உங்களுடைய போக்கஸ் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க உங்களுடைய கனவுகளை அடையணும் அப்படின்னு சொல்லி தீர்மானத்தோட ஒரு முயற்சியில இறங்கி இருப்பீங்க. ஆனா உங்களை சுத்தி இருக்கிறவங்க இது நீ எல்லாம் என்னைக்கு வெற்றி அடைய போற, நீ எல்லாம் இதெல்லாம் சாதிச்சிட முடியுமா, இதெல்லாம் சும்மா அப்படிங்கிற மாதிரி உங்களை கேலி பண்றாங்க, இல்ல உங்களை டிமோட்டிவேட் பண்ற மாதிரியே பேசுறாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அவங்களுடைய தொடர்புகள் எல்லாம் குறைச்சுக்கோங்க. அதே போல நீங்க பாக்குற கேட்கிற விஷயங்களும் உங்க கனவுகளுக்கு கை கொடுக்கிற விதத்துல இருக்கும்படி பாத்துக்கோங்க. தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன்ஸ்ல உங்களுடைய நேரத்தையும் எனர்ஜியையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு வர்றப்போ நம்மளுடைய எனர்ஜிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஹை எனர்ஜியில இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வேகமாவும் துல்லியமாவும் உங்களுடைய கனவுகளை அடைவீங்க. அதை விட்டுட்டு நீங்க உங்களுடைய எனர்ஜியை அவசியமற்ற விஷயங்கள்ல வேஸ்ட் பண்ணீங்கன்னா இன்னைக்கு ஒரு நாள் ஒரு உத்வேகத்துல நான் இந்த கனவை நோக்கி போறேன்னு அடி எடுத்து வைப்பீங்க. அடுத்த நாள் எந்த ஒரு மோட்டிவேஷனும் இல்லாம எப்பயும் போல பழைய நிலைமைக்கு போயிடுவீங்க. இதுக்கெல்லாம் காரணம் நம்மளுடைய எனர்ஜி மேல நமக்கு கவனம் வைக்காததுதான். உங்களுடைய எனர்ஜியை ஹை லெவல்ல வைங்க. உங்களை சுத்தி இருக்கிற என்விரான்மெண்ட்டையும் கவனத்துல வச்சுக்கோங்க. அடுத்தது, குவாண்டம் ஜம்பிங்ல நமக்கு உண்மையாவே ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா முதல்ல நம்மளுடைய மைண்ட் அண்ட் பாடியை சேஃப்டிங்கிற ஒரு ஃபீலிங்க்கு பழக்கப்படுத்துங்க. ஏன்னா எப்ப நம்மளுடைய மனசு சேஃபா ஃபீல் பண்ணலையோ, அது ரொம்ப இன்செக்யூரா ஃபீல் பண்ணுது, ஏதோ ஒரு பாதுகாப்பின்மை உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு, ஒரு பயம் இருந்துட்டே இருக்கு அப்படின்னா என்னவாகும்னா நம்மளுடைய உடம்பும் மனசும் நம்மளுடைய சர்வைவல்காக மட்டும்தான் அங்க போராடும். இப்ப கற்கால மனிதனை பாத்தீங்கன்னா அவங்க யாரும் இந்த என்லைட்டன்மெண்ட் பத்தியோ அவங்க கனவுகள் அடையறத பத்தியோ அவங்க யாரும் யோசிச்சு கூட பாத்திருக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டா அவங்களுக்கு அன்னைக்கு சர்வைவல்ங்கிறதே பெரிய சேலஞ்சா இருந்திருக்கும். இந்த நாளை நான் உயிரோட கடப்பேனா அப்படிங்கறதே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலா இருக்கிறப்போ அவங்களால அதை தாண்டி சிந்திச்சிருக்க முடியாது. ஆனா இன்னைக்கு நம்மளுக்கு அந்த மாதிரியான சர்வைவல் சேலஞ்சஸ் இல்ல. ஆனாலும் நம்ம மனசளவுல நம்ம என்ன பண்ணிடுறோம், சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறது, பயந்துக்கிறது, எப்பவும் சோகமா இருக்கிறது, பழைய விஷயங்களை திரும்ப திரும்ப நினைச்சு அதே ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள எப்பயுமே இருக்கிறது, இந்த மாதிரி பண்ணிட்டே இருக்கிறதுனால என்னவாகுதுன்னா நம்ம மைண்ட் நம்ம சேஃபா இல்லையோ,
நம்ம செக்யூரா இல்லையோ அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே இருக்கு. அப்ப இந்த மாதிரி சேஃபா ஃபீல் பண்ணாத ஒரு மைண்ட்னால பெரிய விஷயங்களை நோக்கி சிந்திக்க முடியாது, செயல்படவும் முடியாது. சோ நீங்க நாளைக்கே பெரிய கனவுகளை அடையணும், சாதிக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய மைண்ட இன்னைக்கு நீங்க சேஃபாவும் செக்யூராவும் ஃபீல் பண்ண வைக்கணும். அதுக்கு மெயினா தேவையில்லாத விஷயங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுறதையும், சோகமாகறதையும், நெகட்டிவான எண்ணங்களுக்குள்ளேயே மூழ்கி போறதையும் நாம அவாய்ட் பண்ணணும். இத கடந்து உங்களுடைய மைண்ட நீங்க சேஃபா உணர வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஒரு அஃபர்மேஷனை அடிக்கடி நீங்க சொல்லிக்கலாம். நான் மிகவும் பாதுகாப்பாக இருக்கிறேன். இந்த உலகம் எனக்கு ஒரு பாதுகாப்பான இடமாக இருக்கிறது. இந்த அஃபர்மேஷனை தொடர்ந்து நீங்க சொல்லிட்டு வர்றப்போ உண்மையாவே உங்க மைண்ட் சேஃப் அண்ட் செக்யூரா ஃபீல் பண்ண தொடங்கும். உங்களுடைய கனவுகளுக்கு அது அதுக்கப்புறம் கட்டாயமா கை கொடுக்கும். குவாண்டம் ஜம்பிங் பண்றப்போ நீங்க மனசுல வச்சுக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க உங்களுடைய கனவுகள் மூலமா எந்த விஷயத்தையும் அட்ராக்ட் பண்றது கிடையாது. நீங்க யாரா இருக்கீங்களோ அதை பொறுத்துதான் உங்க வாழ்க்கையில விஷயங்களை அட்ராக்ட் பண்ணுவீங்க. அப்ப நீங்க உங்க கனவுகளை அடையிறப்போ என்ன ஒரு மனிதரா இருப்பீங்க, எப்படி சக்சஸ்ஃபுல்லா இருப்பீங்க, எப்படி சந்தோஷமா இருப்பீங்க, எப்படி திருப்தியான ஒரு மனிதரா இருப்பீங்க, அந்த மனிதரா இன்னைக்கே நீங்க வாழ தொடங்கணும். Become the person you want to become. இன்னைக்கு நீங்க அந்த மனிதரை மாறிட்டீங்கன்னா அந்த இடத்துல இருந்து நீங்க நினைச்சதை ஈஸியா அட்ராக்ட் பண்ணிடலாம். அதனால உங்களுடைய பர்சனாலிட்டியை மாத்துங்க. அதை விட்டுட்டு நான் இன்னைக்கு இருக்கிற இடத்துல இருந்தே ஒரு சோம்பேறியா, உற்சாகம் இல்லாதவனா, எந்த விஷயம் தொடங்கினாலும் பாதிலே விடுறவனாவே இருப்பேன், ஆனா இந்த குவாண்டம் ஜம்பிங் மூலமா என்னோட கனவுகளை நான் அடைஞ்சிடலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது பாசிபிள் கிடையாது. ஏன்னா நீங்க என்ன மனிதரோ அதுக்கேற்ற விஷயங்களை தான் இருப்பீங்க. அடுத்த விஷயம், நான் போன வீடியோலயும் பேசி இருந்ததுதான், உங்களுடைய கனவுகளுக்காக நீங்க ஆசைப்படலாம், அதுக்காக இந்த குவாண்டம் ஜம்பிங் பண்ணலாம், எல்லாம் செஞ்சாலும் உங்களுடைய கனவுகள்ல இருந்து டிட்டாச் ஆகவும் கத்துக்கோங்க. டிட்டாச் ஆகுறதுன்னா என்ன, இந்த தாமரை இலை தண்ணீர் போல இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி உங்களுடைய கனவுகளோட ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஏற்படுத்திக்கோங்க. அதாவது ஒட்டியும் ஒட்டாத ஒரு ரிலேஷன்ஷிப். இந்த கனவுகள் எனக்கு வேணும், ஆனா இந்த கனவின் மேல எனக்கு எந்த பற்றுதலும் கிடையாது அப்படிங்கிற ஒரு மனநிலை நம்மளுக்கு இருக்கணும். இப்படி ஒரு மனநிலை இருக்கிறப்பதான் உங்களுடைய கனவுகளுக்கும் உங்களுக்கும் நடுவுல ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆகும். அந்த ஸ்பேஸ்ங்கிறது இந்த யூனிவர்ஸ் வேலை செய்யறதுக்கு ஒரு இடமா இருக்கும். அப்படி இல்லாம அந்த கனவுகளை இருக்க பிடிச்சுக்கிட்டு இந்த கனவு எனக்கு நிறைவேறியே ஆகணும்னு நீங்க இருந்தீங்கன்னா யூனிவர்ஸ் உள்ள வந்து வேலை செய்யறதுக்கு அங்க இடம் இருக்காது. அதனால ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்ங்கிறது இதுதாங்க. உங்களை நீங்களே உங்களுடைய கனவுகள்ல இருந்து டிட்டாச் பண்ணிக்கோங்க. நாம இன்னைக்கு டாஸ்க பாக்குறதுக்கு முன்னாடி நான் இந்த வீடியோல சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. அதே போல இந்த விஷயங்கள் யாருடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்துமோ அவங்க கூட கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. நீங்க நிறைய ஷேர் பண்ணதான் இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய பேரை போய் ரீச் பண்ணும், நிறைய பேருடைய வாழ்க்கையோட முன்னேற்றத்துக்கும் ஹெல்ப் பண்ணும். இன்னைக்கு டாஸ்க் என்னன்னா, அடுத்ததான் நீங்க அடைய நினைக்கிற அந்த கனவு என்ன அப்படிங்கறத முடிவு பண்ணி ஒரு நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு நாள்ல குறைஞ்சது 3 தடவையாவது ஃபீல்ட் ஆஃப் பாசிபிலிட்டிக்கு போய் இந்த கனவுகளுக்கு உயிர் கொடுக்க தொடங்குங்க. இதை மட்டும் தொடர்ந்து செய்யுங்க. இது சம்பந்தமா என்ன ஆக்ஷன் எடுக்கணும், எப்படி இந்த கனவை அடையணும் அப்படிங்கறதெல்லாம் யூனிவர்ஸ் பார்த்துக்கும். லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலமா எப்படி நம்மளுடைய கனவுகளை நாம சுலபமாவும் வேகமாவும் அடையலாம் அப்படிங்கறது தான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் சீரீஸ்ல நம்ம பார்த்துட்டு வந்தோம். அதுல இதுதான் கடைசி வீடியோ அப்படிங்கறதுனால நான் இன்னும் சில விஷயங்களை தெளிவுபடுத்தினா நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். நாம இந்த சீரீஸ் ஃபுல்லா நம்மளுடைய கனவுகளை எப்படி அடையிறது அப்படிங்கறத தான் பார்த்துட்டு இருந்தோம். இந்த விஷயங்கள்லாம் கேட்கிற நிறைய பேர் அவங்களுடைய கனவுகளுக்காக இந்நேரம் ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருப்பீங்க தெரியும். ஆனா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த லைஃபே ஒரு பெர்ஃபெக்டான லைஃப் தான். முதல்ல நம்ம எல்லாருமே அந்த புரிதலுக்கு வரணும். நாம நிறைய விஷயங்களை சாதிக்கணும்னு நினைக்கிறத பத்தி எந்த தவறும் கிடையாது. ஆனா எந்த இடத்துல இருந்து அதை நினைக்கிறோம், இந்த லைஃப் எனக்கு பிடிக்கல, இந்த விஷயங்கள் எனக்கு பிடிக்கல, இன்னைக்கு நான் வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த வாழ்க்கையோ இந்த மனிதர்களோ எனக்கு பிடிக்கல, அதனால நான் எனக்காக புது கனவை நோக்கி நான் போறேன் அப்படிங்கிற மாதிரி போகாதீங்க.
இந்த உலகத்துக்கு நாம ஹியூமன்ஸா வந்து பிறந்ததுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா இந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்காக தான். இது எல்லாமே நாம சூஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் தான். நம்ம யாரா பிறக்கணும், என்ன விதமான அனுபவங்களை பெறணும், இது எல்லாமே நாம முடிவு பண்ணி தான் இந்த உலகத்துக்கே வந்திருக்கும். அப்படி இருக்கிறப்போ இன்னைக்கு நீங்க யாரா வேணாலும் இருக்கலாம், என்ன மாதிரியான ஒரு வாழ்க்கை வேணும்னாலும் வாழ்ந்துட்டு இருக்கலாம். அந்த வாழ்க்கை எல்லாமே நீங்க தேர்ந்தெடுத்தது தான். அப்போ நீங்க தேர்ந்தெடுத்த அந்த வாழ்க்கை எதுக்காகனா நீங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஃபீல் பண்ணணும்னு நினைச்சிருக்கீங்க. அதனாலதான் இன்னைக்கு இந்த உடம்புல வந்து பிறந்திருக்கீங்க. நீங்க இன்னைக்கு ராமா இருக்கலாம், உமாவா இருக்கலாம், சக்தியா இருக்கலாம், யாரா வேணாலும் இன்னைக்கு நீங்க வாழ்ந்துட்டு இருக்கலாம். அந்த உடம்பையும் அந்த வாழ்க்கையும் நீங்க தேர்ந்தெடுத்துதான் வந்திருக்கீங்க. அதனால அத எந்த விதத்திலையும் சபிக்காதீங்க, அதை இம்பர்ஃபெக்ட்னு நினைக்காதீங்க. இப்ப எப்படி ஒரு நல்ல ஆக்டர் எடுத்துக்கிட்டோம்னா, அதாவது ஆக்டிங்ல பேஷன் இருக்கிற ஒரு ஆக்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவரை பொறுத்தளவுல அவருக்கு என்ன கேரக்டர் கிடைச்சாலுமே அந்த கேரக்டரை நான் எப்படி பெஸ்டா பண்ண முடியும்ன்றதான் பாப்பாங்க. அவங்களுக்கு ஒரு படத்துல ஒரு பெரிய மல்டி மில்லியனரா கேரக்டர் கிடைச்சிருக்கும், இன்னொரு படத்துல ஒரு பிச்சைக்காரனா கேரக்டர் கிடைச்சிருக்கும். அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் மல்டி மில்லியனர் ரோல் மட்டும் தான் பண்ணுவேன் அப்படின்னு எந்த ஒரு நல்ல நடிகரும் சொல்ல மாட்டாரு. அவருடைய திறமை எங்க வெளிப்படுமோ அதை செஞ்சுட்டு போயிடுவாரு. அந்த மாதிரிதான் நாமளும். நாம இன்னைக்கு ஒரு ஏழை குடும்பத்துல பிறந்திருக்கலாம், மிடில் கிளாஸா இருக்கலாம், இல்ல பெரிய பணக்காரரா இருக்கலாம், டேலண்ட் இருக்கிறவங்களா இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். அதெல்லாம் இங்க கணக்கு கிடையாது. ஆனா இந்த லைஃபும் நல்ல ஒரு லைஃப் தான் அப்படிங்கறத முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி நீங்க என்னைக்கு இருக்கிற இந்த கரண்ட் லைஃப் அப்ரிஷியேட் பண்றீங்களோ அப்பதான் நாளைக்கு நீங்க உங்க கனவுகளை அடைஞ்சாலும் அந்த கனவையும் அப்ரிஷியேட் பண்ணுவீங்க. இல்ல இங்க திருப்தி இல்லாம நான் அந்த கனவை அடைஞ்சா நான் திருப்தி அடைஞ்சிருவேன்னு நினைச்சு அந்த கனவை நோக்கி போனீங்கன்னா நோ, அங்க போனாலும் நீங்க டிசப்பாயிண்ட் தான் ஆவீங்க. ஏன்னா நீங்க பழக்கப்பட்டிருக்கிறது இந்த திருப்தி இல்லாத ஃபீலிங்க்கு தான். அதனால உங்களுடைய கனவுகள் அடைஞ்சு நீங்க மகிழ்ச்சியாவும் மன நிறைவாவும் இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த மகிழ்ச்சியும் மன நிறைவும் அங்க இல்ல, இன்னைக்கு இந்த நொடியில தான் இருக்கு அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த பயணத்துல இறங்குங்க. இந்த வீடியோ பாக்குற அனைவருக்கும் வெற்றி கிடைக்கட்டும், உங்க கனவுகள் எல்லாம் நிறைவேறட்டும். வாழ்த்துகள். இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் சீரீஸ் முடிஞ்சாலும் இதை பத்தி இன்னும் நிறைய கண்டென்ட் நம்ம சேனல்ல வந்துட்டே தான் இருக்க போகுது. அதனால தொடர்ந்து நம்மளோட வீடியோஸை பாருங்க, உங்களுடைய ஆதரவுகளை கொடுங்க. இன்னும் என்னென்ன விதமான டாபிக்ஸ்ல எல்லாம் நான் வீடியோஸ் பண்ணலாம் அப்படிங்கறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய பேர் சஜஸ்ட் பண்ற டாபிக்ஸை எடுத்து நான் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸ் பண்ணுவேன். அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி.